வணக்கம். இது பள்ளிக்கரணையில இருக்கிற வள்ளல் பாரி நகர்ன்ற ஒரு ஏரியா. இங்க பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு உணவு சமூக நாய்கள் இவங்க எல்லாமே அந்த ஏரியால இருக்கிற சமூக நாய்கள். இவங்களுக்கு சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனை பண்றாங்க. நீங்க அந்த கிரவுண்ட்ல அவங்க இருக்கக்கூடிய இடம் அதுதான். அங்க சாப்பிடுறாங்க. ஆனா அங்க பொதுமக்கள் இந்த இந்த கிரவுண்ட்ல இங்க குழந்தைங்க விளையாடுறாங்க. இத நீங்க சாப்பாடு வச்சீங்கன்னா, இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இத்தன குப்பையும், இத்தன கழிவுநீர் போற இடத்துலயும் நாய் குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகல. ஆனா, இந்த சமூக நாய்கள் சாப்பிடுற சாப்பாட்டுல தான் இன்ஃபெக்ஷன் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற படித்த மேதாவிகளும், படிக்காத மேதாவிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க சொல்றது என்ன காரணம் சொன்னீங்கன்னா, உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட்டே கிடைச்சிச்சுன்னு. அதாவது அது வாதம். வெறும் வாய் வாதங்கள். வாதம் சட்டமாகாது. அத ஆனா மக்கள் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அவருடைய அபிப்பிராயத்த சொல்லியிருப்பாரு. ஆனா வாதங்கள் இருக்கு. அது நெறைய கோர்ட்டே நெறைய ஸ்டேட்ல இருந்து ஆட்கள வர வச்சு எழுத்துப்பூர்வமா நெறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் அவங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே கிடைக்கும். அதுக்குள்ள நாமே சோறு போடக்கூடாது சொல்லிட்டாங்க. எந்த தெருவுல நாய்கள் இருக்கக்கூடாது சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, தயவு செய்து ஒரு விஷயத்த கரெக்ட்டா தெளிவா புரிஞ்சுகிட்டு பேசணும். நாம தெளிவில்லாம இந்த சமூக நாய்களுக்கு உணவு வைக்கக்கூடாது, உணவு வைக்கலாம் செத்து போயிரும் சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது.